நேர்களுக்கு அன்பு வணக்கம். புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் நேர்கள் அனைவரையும் தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கல்வி என்பது உன்னுடைய மூளைக்கு பல விஷயங்களை போட்டு திணிப்பது அல்ல. அப்படி திணித்தால் அந்த விஷயங்கள் யாவும் ஒரு டார்ச்சர் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான விஷயங்களாக தான் மனசில் மக்கப் பண்ணால் இருக்கும். ஆக நம்ம எல்லா விஷயத்தையும் மேலும் மேலும் கற்றுக்கொள்ளணும். அதாவது வெளியில் இருக்க புத்தகத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம சேகரித்து கொள்ளணும். அது மட்டும் இல்லை, ஒரு மனுஷன் வெற்றி பெறணும்னா நிச்சயம் அவருக்கு தேவையான ஒன்று விடாமுயற்சியும் மன வலிமையும் அப்படின்னு நம்முடைய சிந்தனையாளர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தெளிவாக அழகாக கூறியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, எத்தகைய கல்வி நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவனை தன்னுடைய சுய வலிமையை கொண்டு நிற்க செய்யக்கூடிய கல்வி நிச்சயம் வாழ்க்கைக்கு அவசியமானது. இந்த அழகான தகவலோடு இன்று நம் நிகழ்ச்சிக்கு இனிதே செல்வோம். ஒவ்வொரு வாரமும் நமது கற்க கசடர நிகழ்ச்சியானது மாணவ செல்வங்களுக்கான நிகழ்ச்சியாக அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று நம் நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கான இயற்பியல் பாடம். இயற்பியல் பாடம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருடைய மனதிற்கும் நினைவிற்கும் வரக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சிறு வயதில், அதாவது பள்ளி பருவத்திலேயே ஆசிரியர்கள் மந்த புத்தி கொண்டவன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய 10ஆம் வயது வரைக்குமே அவர் டிஸ்லெக்சிக் அப்படிங்கிற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றது கூட மருத்துவர்கள் கணிச்சிருக்காங்க. பல கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆளான அவர் தான் 𝐸=mc² என்னும் ஒரு மிகப்பெரிய சூத்திரத்தை கண்டுபிடித்தவரும் அவர் தான். ஒரு முறை அவருடைய ஆசிரியரும் பெற்றோர்களும் நிறைய விஷயங்கள் அவருக்கு பரிசளிக்கும் பொழுது ஒரு திசை காட்டிய அவருடைய தந்தை பரிசா கொடுத்திருக்காரு. அதன் மீது இருக்கக்கூடிய ஆர்வம் அவருக்கு மென்மேலும் வளர்ந்தது தான் அவருக்கு இயற்பியல் மீதும் கணிதத்தின் மீதும் இருக்கக்கூடிய ஆர்வத்தை அதிகப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தடைகள் எல்லாம் தாண்டி ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே அழகாக வாழ்ந்து காட்டியிருக்காரு நம்முடைய ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள். இவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு முன்னோடிய ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு இயற்பியல் அப்படின்னா கடினம் என்றோ இல்லைனா எப்படி மதிப்பெண் அதிகமாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இல்லாமல் நிச்சயமாக எந்த தடையாக இருந்தாலும் அதை தவிர்த்து விட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நிச்சயம் படித்தோன்னா நம்மளால் அதிக மதிப்பெண் பெற முடியும். ஆக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இயற்பியல் பாடம் விளக்கம் அளிக்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட இயற்பியல் ஆசிரியர் திருமழிசை அவர்கள் வந்திருக்கிறார். அவரை நேர்களாகிய உங்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். நேர்களே, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இயற்பியல் பாடத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நிச்சயம் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 22722487 மற்றொரு எண் 22722488. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்னும் முன் இணைப்பு எண்ணை இணைத்து நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாங்க நேர்களை நிகழ்ச்சிக்கு போகலாம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் வரப்போகுது. இப்போ இந்த எக்ஸாமினேஷன்ஸ் அப்போது பசங்களுக்கு நிச்சயமாக எப்படி கொஷின் பேப்பர் வரும், பேட்டர்ன் இருக்கும், சிலபஸ் இருக்கும் அப்படின்றது ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் வினாத்தாள் வடிவமைப்பு பற்றியும் சிலபஸ் பற்றியும் சொல்லிடுங்க. நல்லதுமா. இப்போது இயற்பியலை பற்றி நம்ம போகும்போது நம்ம அன்னை அவை, திருவள்ளுவர் இவர்களுக்கும் இயற்பியலுக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் உண்டு. ஸோ எண்ணும் எழுத்தும் அதை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு, திருவள்ளுவரோட கூற்று. எண்ணும் எழுத்தும் இவ்விரண்டும் கண். அதாவது இதில் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அதை செப்பரேட்டாக நம்ம பார்க்க முடியாது. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று சார்ந்து தான் இருக்குது. இயற்பியல் பேசுகிற மொழி தான் நம்ம கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு கலீலியோவே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ த எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ் இஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதில் நம்ம இப்போ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இப்போ 2ஆம் திருப்புதல் தேர்வு நெருங்கி கொண்டிருக்க வேளையில் நம்மளோட இயற்பியலில் மொத்தம் 11 யூனிட்கள் உள்ளது, 11 லெசன். ஸோ அதில் இந்த 5, 6, 7, 8 இந்த 4 பாடங்களிலிருந்து தான் இந்த 2வது திருப்புதல் தேர்வு நடைபெற உள்ளது. ஸோ அவற்றை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்தோம்னா இப்போ நம்ம ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், 5வது பாடம். தென் 6வது பாடம் ரே ஆப்டிக்ஸ், தென் 7வது வேவ் ஆப்டிக்ஸ், தென் 8வது டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்டு மேட்டர். ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றோடு தொடர்புடையது. இப்போ எப்படி நம்ம இந்த இயற்பியல் ஆரம்பத்தில் ஒரு சார்ஜ் ஓய்வில் இருந்து அது பிரயாணப்படுது, அதனால் வர்ற பாதிப்புகளை பற்றி தான் அந்த எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் இது ரெண்டுமே இருக்குது. ஸோ இதோட தொடர்பு தான் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸு
இது முதல்ல வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் அப்படின்றவங்க ஓகே லைட் வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா அந்த ஹர்ட்ஸ்ன்றது அவருக்கு பிறகு வந்து அவர் இதை வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் நம்ம இன்னும் புரிகிற பாஷையில் சொல்லணும்னா வெளிச்சம், லைட்டு தான் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்போது இந்த லைட்டில் எலக்ட்ரிசிட்டியும் இருக்குது, மேக்னெட்டிசம் இருக்குது. அது எப்படி சார் மேக்ஸ்வெலுக்கு தோணுச்சு அப்படின்னும்போது ஃபாரடேக்கு வராங்க. ஸோ மைக்கேல் ஃபாரடே என்ன சொன்னாங்க, எப்பொழுதெல்லாம் ஒரு வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது மேக்னெட்டிசம் வேறுபடும் போது, காந்தத்தன்மை வந்து வேறுபடும் போது அங்கே வந்து நமக்கு மின்சாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனை நம்ம ஏன் ரிவர்ஸ் பண்ண முடியாதா அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுதான் மேக்ஸ்வெல். ஸோ ஒரு சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு வந்து ஒரு கரண்ட்டை கொடுக்கும்போது சேஞ்ச் இந்த கரண்ட்டை, சேஞ்ச் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏன் வந்து காந்தத்தன்மையை கொடுக்காது அப்படின்னு யோசிக்கிறாரு மேக்ஸ்வெல். ஸோ அதை ப்ரூஃபும் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இது ரெண்டுமே இது எதை வச்சு பண்ணுறாங்கன்னா நேச்சர் லவ்ஸ் சிமெட்ரி. ஸோ எப்பொழுதும் இயற்கை வந்து ரொம்ப அழகானது. ஸோ இட்ஸ் குவைட் பியூட்டிஃபுல். ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு பட்டாம்பூச்சி எடுத்துக்கிட்டோன்னா அதை சரிபாதியாக நம்ம டிவைட் பண்ணோம்னா ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிமெட்ரிக்கல். இட்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் பட்டர்ஃப்ளை. ஸோ அப்போது அதை வச்சு தான் அவர் என்ன பண்ணுறாங்க, சரி இப்போ காந்தத்தன்மையிலேருந்து நம்ம மின்சாரத்தை கொடுக்க முடியும், மின்சாரத்திலேருந்தும் காந்தம் எடுக்க முடியும். ஸோ இதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, லைட்டு இது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது டுவர்ட்ஸ் அந்த டைரக்ட் பாத். அண்டு அதோட வெலாசிட்டின்னா லைட்டோட வெலாசிட்டி தான் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஸோ இந்த வேகத்தில் அது பிரயாணம் பண்ணுது. கிட்டத்தட்ட நம்ம பார்க்குற விஷயங்கள் அனைத்துமே இப்போது சார் கரண்ட் இல்லை சார், லைட் எரியல அப்படின்னா வி கான்ட் சி எனிதிங். நம்ம எந்த வர்ணத்தில் உடை அணிந்திருந்தாலும் எந்த வர்ணம் பார்த்தாலுமே எல்லாமே வெளிச்சம் இல்லை அப்படின்னாலே அது வந்து என்ன கருப்பு நிறத்தில் தான் தெரியும். இட்ஸ் டார்க். ஸோ அப்போ அந்த வெளிச்சம் ஒருத்தவங்களோட அந்த உலகத்தையே வந்து மேன்மைப்படுத்துது. ஸோ அப்போ அந்த வெளிச்சத்தை அவர் என்ன பண்ணுறார், ஒரு லைட்டை அவர் யதார்த்தமாக இதிலே லைட்டு வெளிச்சத்துக்குள்ளேயே தாங்க எலக்ட்ரிசிட்டியும் இருக்குது, மேக்னெட்டிசம் இருக்குது, அது ட்ராவல் பண்ணி போகுது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அதை ப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ஜாய் பண்ணுற எல்லா டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுமே அவர் தான். இப்போ நமக்கு இன்றைக்கி வந்து சார் ஐசக் நியூட்டனோட இறந்த தினம் மார்ச் 20, 1727. ஸோ இந்த நாளில் அவரும் என்ன பண்ணியிருக்காரு, இந்த லைட்டை வச்சுட்டு சும்மா இல்லை. ஸோ டிஸ்பர்ஸ் ஆகுது. ஒரு ப்ரிசத்தில் வந்து ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணும்போது நமக்கு 7 கலர் கிடைக்குது. அதுக்கு பேர் டிஸ்பர்ஷன் சொல்லுவோம். அவர் யோசிக்கிறாரு, சரி அந்த 7 கலரையும் நான் ப்ரிசத்தோட ரிவர்ஸ் சைடு இன்னொரு ப்ரிசத்தை தலைக்கீழே வச்சு அந்த 7 கலரையும் 7 வர்ணத்தையும் அதில் பாஸ் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் கிடைக்குது. ஸோ இதுவே அவரோட ஒரு இன்க்யூசிட்டிவ் மைண்டு, ஏன் இதை ரிவர்ஸ் பண்ண முடியாதா, நேச்சர் லவ் சிமெட்ரி, அந்த ஒரு கான்செப்ட் வச்சு தான் அவர் நியூட்டனும் வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த லைட்டுக்கு. ஸோ அப்போது எல்லாமே இப்போ நம்ம வந்து ரேடியோவை எடுத்துங்க, தென் டெலிவிஷன், ஸோ நம்ம இப்போ பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு கேட்குது அப்படின்னாலே அதுக்கு மேக்ஸ்வெல்ஸ் அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் என்னென்ன சார் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ், தென் ரேடியோ வேவ், எக்ஸ்ரே, காமா ரேஸ், ஸோ அது மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். அல்ட்ரா வயலட் ரேஸ், தென் இன்ஃப்ராரெட் ரேஸ். நம்ம கண்ணுக்கு தென்படுறது பார்த்தீங்கன்னா அது விசிபிள் ரீஜனில் வந்து படுதுங்க. இப்போ இதில் வந்து ஒவ்வொரு ரேஸுமே இப்போ சொல்கிற மொபைல் ஃபோன் வந்து நெட்வொர்க் ஒரு சிலது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அல்ட்ரா ஹை ஃப்ரீக்குவென்சி. அப்போ என்ன ஆகுது, நமக்கு அந்த சென்சேஷன் பண்ண முடியும். சார் நாங்கள் எங்கே பாதாளத்தில் ஐதர் அட் அ ஹையர் ஆல்டிடியூட் இல்லை இந்த டெப்த்து வில் ஃபைண்ட் டவர் கிடைக்கும், சிக்னல் கிடைக்கும்னு சொல்கிறாங்களா, தே ஆர் ஜஸ்ட் கிவிங் த அல்ட்ரா ஹை ஃப்ரீக்குவென்சி மோடு. ஸோ இது மைக்ரோவேவ்ஸோட ஒரு அட்வான்ஸ்மெண்ட். ஸோ இப்போ நம்ம என்ஜாய் பண்ணுற டெலிகம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே அதுலேருந்து தான் வந்திருக்கு. இந்த மேக்ஸ்வெல்லோட ஒரு தாட், ஏன் சார் நம்ம ரிவர்ஸ் பண்ணக்கூடாதா. ஸோ அதுதான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு இந்த நம்ம 5th லெசனில் நம்ம பார்க்க போகிறோம், அதாவது ரிவிஷனில் இந்த 2வது திருப்புதல் தேர்வில். அடுத்தது பார்த்திங்கன்னா ரே ஆப்டிக்ஸ். அந்த லைட்டை வந்து தனியாக பிரிக்கிறாங்க, நல்லா டீப்பாக ஸ்டடி பண்ணணும். அப்போ த பாத் ஃபாலோடு பை த லைட், அதுதான் என்ன ஆகுதுன்னா நமக்கு ரே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குரூப் ஆஃப் ரே வந்து பீம் ஆஃப் லைட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நம்மளோட முகம் பார்க்கறதுலேருந்து நம்ம பார்க்குற ரெயின்போஸ், இயற்கையில் இருக்கிற எல்லா விஷயங்களும், ஏன் சார் ஸ்டார் நட்சத்திரம் வந்து மின்மினுக்குது, இந்த கிளிட்டரிங் ஸ்டார்ஸ், டஸ் த ஸ்டார் ரியலி கிளிட்டர்ஸ், ஒரு கொஸ்டின் கேட்குறோம். ஒய் த டைமண்ட் அப்படி ஜொலிக்குது, என்ன சார் விஷயம், அதோட கட், தே ஆர் கட்டிங் தட் இன் சச் எ வே தட் இட் கெட்ஸ் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்.
ஸோ அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ ஒரு கிளிட்டரிங் வந்து அதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த லைட்டை ஒற்றியே இருக்குது. வித்தவுட் லைட் there is no world. நம்மளோட சோலார் சிஸ்டமே that runs between that runs around the sun. வெளிச்சம். Without that nothing. எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கும். நம்மளோட சோலார் சிஸ்டமே it will get collapsed. Then we have wave optics. இந்த ரே ஆப்டிக்ஸோட ஒரு பர்டிகுலர் தூரத்துக்கு மேலே ஒரு சில கான்செப்டை அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. நான் ரே ஆப்டிக்ஸை வச்சு ரிஃப்ளெக்ஷனை பற்றி சொல்லுவேன், ரிஃப்ராக்ஷன் சொல்லுவேன். ஆனால் என்னால் வந்து என்ன பண்ண முடியாது, இன்டர்ஃபரன்ஸை பற்றி ரே ஆப்டிக்ஸில் என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ நான் அதை வேவாக மாற்றினா தான், if I treat the light as a wave, then I can very clearly explain the interference, diffraction, then polarization. ஸோ polarization கான்செப்ட்லாம் ரொம்ப அருமையாக அதில் நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன். இந்த 8வது யூனிட்டில் அந்த முன்னே இருக்கிற 6 and 7 ஒன்றா மெர்ஜ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்க்குற சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் மேக்ஸ்வெல், ஹெர்ட்ஸ், தென் நியூட்டன்ஸ். இதில் நியூட்டன் வந்து சும்மா இல்லை, அவர் லைட்டை பற்றியும் எதை பற்றியும் பேசிக் லாஸ் ஆஃப் நேச்சர்ஸை பற்றி அவ்வளோ அழகாக ஸ்டடி பண்ணியிருக்காரு. தென் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷனல், தென் நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி அவர் டச் பண்ணாத விஷயங்களே இல்லை. ஸோ அப்போது மாணவர்களா நியூட்டன் இவ்வளோ பண்ணியிருக்காரு, அண்ட் தாமஸ் ஆல்வா எடிசன் மோர் தென் 1000 டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் ஹி மேட். ஸோ ஷேக்ஸ்பியர் என்ன ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் பண்ணாரா? இல்லை. அப்போ நாம் மட்டும் ஏன் வந்து ஃபார்மல் எஜுகேஷனில் பண்ணி படிக்கணும் அப்படின்னா, தே ஆர் எக்ஸப்ஷன்ஸ், தே ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ். அவங்க வந்து எக்ஸப்ஷன்ஸ். ஸோ நான் அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு போனால் இட் இஸ் நாட் பாசிபிள் இன் திஸ் ப்ரெசன்ட் செனாரியோ. ஸோ இதுக்கு ப்ராப்பரான ஹார்ட் ஒர்க், மேம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கடின உழைப்புகள், விவேகானந்தா கோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு டூ ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ லைட்டில் ஆரம்பிக்கிறதே நியூட்டன். அப்போ ஃபிசிக்ஸின் பேரை முதல்ல அறிமுகப்படுத்துறது பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் 325 BCயில் அவர் தான் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி வார்த்தையை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அதிலிருந்தே வருது. நம்ம ஆல்ஃபபெட்ஸ் ஏ ஃபார் ஆப்பிள்ன்றதோட ஏ ஃபார் அரிஸ்டாட்டில்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அவ்வளோ ஃபிசிசிஸ்ட் பேர் லைனாக வருது. அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் நம்மளோட ஃபிசிக்ஸ் ஆல்ஃபபெட்ஸு. தென் அதில் நியூட்டன் சொல்கிறது, நான் சொன்ன ஏற்கனவே டிஸ்பர்ஷனை வந்து அவர் ஏன் ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தாரு. 7 கலராக பிரியுதுங்க ப்ரிசத்தில். ஸோ அதை நான் வந்து தலைகீழ மறுபடியும் இன்னொரு ப்ரிசத்தில் நான் அந்த 7 கலரை வந்து சென்ட் பண்ணுறேன், என்னோடய அதர் சைடில் வந்து ஒயிட் கலர் கிடைக்குதுங்க. வெரி குட். அடுத்து என்ன பண்ணுறாரு, லைட்டு எப்படி ட்ராவல் பண்ணுது அதை பற்றி யோசிக்கிறாரு. இட்ஸ் லைக் ஏ கார்பஸ்குலர் தியரி நான் உருவாக்குறாரு நியூட்டன். அது வந்து ஒரு கார்பஸ்குலர், இட்ஸ் அ மாஸ்லெஸ், தட் இஸ் எ எலாஸ்டிக் பால் மாதிரிங்க, இட்ஸ் மாஸ்லெஸ்ன்னு சொல்லிடுறாரு. ஸோ அப்போ அதுதான் என்ன ஆகுது, போகுது ஒரு பர்டிகுலர் இடத்துல படும்போது ரிஃப்ளெக்ட் ஆகுது, அது வந்து பாஸ் த்ரூ ஆகும்போது டிரான்ஸ்மிட் ஆகும்போது அது என்ன ஆகுது, ரிஃப்ராக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் அவரால் சொல்ல முடியுது. ஆனால் அவர் எங்கே வந்து ஸ்டாப் ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷனில் வந்து அப்படி நின்று போயிடுறாரு. ஸோ அவரால் ஃபர்தராக அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அடுத்தது வராங்க கார்பஸ்குலர் தியரிக்கு அப்புறம் வேவ் தியரி. வேவ் தியரியில் அவர் என்ன பண்ணுறாங்க, ஸோ இல்லைங்க அவர் கிறிஸ்டியன் ஹைஜன் நியூட்டனுக்கு அப்புறம் அவர் அப்படியே ஒரு 2 to 3 centuries அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. அவர் யோசிக்கிறாரு, இல்லைங்க இதில் வந்து ஒரு ஈத்தரல் ஸ்பேஸ் இருக்குங்க, ஃபுல்லாகவே இமேஜினரி ஸ்பேஸ். ஸோ அதில் தான் என்ன ஆகுது, அந்த லைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி போதுங்க. ஸோ அவர் என்ன ஒரு அசம்ஷன் பண்ணுறாரு, ப்ரிடிக்ட் பண்ணுறாருன்னா லைட் இஸ் அ லாங்கிடியூடினல் அப்படின்னு சொல்லிட்டு ஹி எக்ஸ்பிளைன்ஸ் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. தீஸ் ஆர் ஆல் ஃபெனாமினான் ஆஃப் லைட், அந்த லைட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆனால் அவரால் எங்கே வந்து ஸ்டாப் ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னா போலரைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் வரும்போது அந்த ஹைஜன் ஹி கெட்ஸ் ஃபெயில்டு, அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ அங்கேருந்து என்ன ஆகுது, அந்த ஈத்தரல் ஸ்பேஸ், இமேஜினரி ஸ்பேஸ் அது இல்லைன்னு இப்போ முடிவு ஆகிடுச்சு. ஸோ அவர் காலத்தில் எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு தே ஜஸ்ட் ஃபாலோட் தட். பட் நாவ் அந்த ஈத்தர் கிடையாதுங்க, ஈத்தர் மீடியம் இல்லைங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக போலரைசேஷன் அவரால் ப்ரூவ் பண்ண முடியல, பிகாஸ் ஹி ப்ரிடிக்ட்ஸ் தட் லைட் ஆஸ் அ லாங்கிடியூடினல். தென் தேர் கம்ஸ் மேக்ஸ்வெல். அவர் என்ன பண்ணுறாரு, எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில் அப்படியே அவரோட அந்த ஹைஜனே அப்படியே மாற்றிடுறாருங்க. இது வரைக்கும் லாங்கிடியூடினல் சொன்னவங்க போலரைசேஷன் ஒன்லி இட் இஸ் பாசிபிள் ஃபார் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அப்போ என்ன சொல்கிறாரு, சவுண்டு தாங்க லாங்கிடியூடினல் ட்ராவல் பண்ணோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்ப்ரெஷன், ரேரிஃபேக்ஷன். பட் லைட் ட்ராவல்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் crust trough அலை மாதிரி போகுங்க. ஸோ இதுதான் டிரான்ஸ்வர்ஸ் நேச்சர். ஸோ நவ் வி ஆல் ஜஸ்ட் அக்செப்ட் தட் லைட் ட்ராவல்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் transverse nature, and 2 it doesn't need any material medium for its propagation. It even passes through the vacuum. வேக்கத்துலேயும் போகும், ஏர்லேயும் போகும். ஸோ ஒவ்வொரு மீடியத்துலேயும் அந்த லைட்டு போகும்போது இட்ஸ் ஸ்பீட் கெட்ஸ் டிக்ரீஸ்ட் பிகாஸ் ஆஃப் த டென்சிட்டி ஆஃப் பேக்கிங் இன் தட் பர்டிகுலர் மீடியம். தென் அப்புறம் அப்படி தாண்டி வராரு. அவரால் எங்கே ஃபெயில் ஆகிறாரு மேக்ஸ்வெல்னு பார்த்தீங்கன்னா
போலரைசேஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. பட் ஹி ஃபெயில்ஸ் இன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், கிராம்ப்டன் எஃபெக்டில் ஃபெயில் ஆகிடுறாரு. எங்க லைட்டை நான் தூக்கி ஒரு செவுத்தில் போடுறேங்க, இட்ஸ் லைக் எ மார்பிள் பால், அது பட்டுதுன்னா அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியில் வரணும். ஸோ அவரால் ப்ரூஃப் பண்ண முடியல. அப்போ வருது எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியோட அடுத்த அட்வான்ஸ்மெண்ட்டு குவாண்டம் தியரி. அங்கே தான் மேம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் comes into play. So Albert Einstein along with Max Planck's concept, so they beautifully, it's a photon. அந்த லைட் என்ன சார், சாதாரண வெளிச்சம் பட்டு எப்படி சார் ஒரு எலக்ட்ரான் ஒரு மெட்டல்ல இருந்து வெளியில் வருது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி லைட் சாதாரண விஷயம் இல்லைங்க, இட் நாட் ஓன்லி ஆஸ் அ வேவ், இட்ஸ் அ பேக்கெட் ஆஃப் எனர்ஜி. குளுக்கோவிட்டா மாதிரி, அந்த ஒரு குளுக்கோவிட்டால ஒரு வில்ல மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்து போட்டிங்கன்னா என்ன பண்ணுது, எந்த சர்ஃபேஸில் ஹிட் ஆகுதோ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான், வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரானை இட் ஜஸ்ட் நாக் அவுட் தட். அதுக்கு தான் அவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடைச்சிது. தட் இஸ் கால்டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அட்வான்ஸ்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம கிளியராக, இதோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா நியூட்டன், ஸோ அவர் தான் அடிமன். அடுத்து வர்றவங்களுக்கு கிறிஸ்டின் ஹைஜன், தென் அதுக்கு மேலே வந்தவங்க மேக்ஸ்வெல், அவர் சொன்ன ப்ரிடிக்ஷன்ஸை ப்ரூவ் பண்ணது ஹெர்ட்ஸ், எக்ஸ்பெரிமெண்டல் ஹி ப்ரூவ்டு, தென் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், மேக்ஸ் பிளாங்க். அவங்க ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறாரு தே ப்ரோக்லி. 8 யூனிட் முடிஞ்சிடுச்சுங்க. 5, 6 and 7, 8. 5, 6, 7, 8 இது திருப்புதல் தேர்வுக்கான உள்ளது. அடுத்தது வினாத்தாள் வடிவமைப்பு. ஸோ வினாத்தாள் வடிவமைப்பு அப்படின்னும்போது நம்ம இயற்பியலை வந்து 70 மதிப்பெண்களுக்கு அவங்க வந்து கேள்விகள் கேட்பார்கள். அதில் 15 1 mark கொஸ்டின், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். தென் யூ ஹாவ் 4 சாய்ஸஸ், ஒரு 4 சாய்ஸ் இருக்கும், அதில் டிஸ்ட்ராக்ஷன் போட்டிருப்பாங்க 4மே. ஸோ யூ ஹேவ் டு சூஸ் த கரெக்ட் ஒன். ஸோ அது மாதிரி ஒரு 15 1 mark கொஸ்டின், ஸோ 15 marks போயிடுது 70ல். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மதிப்பெண் கேள்வி. ஸோ அதில் உங்களுக்கு வந்து ஒரு 6 கேள்விகள் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ அந்த 6ல் அவங்க என்ன பண்ணுறாங்க, யூ ஆர் சாய்ஸ், உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துட்றாங்க. 9 கேள்விகள் கேட்பார்கள், ஆனால் அதில் 1 கம்பல்ஷன். நம்மளுடைய செகண்ட் ரிவிஷன் பேட்டர்ன்லயுமே வந்து கம்பல்சரி क्वेश्चंस கண்டிப்பா இருக்குமா, கண்டிப்பா இருக்கு. சோ கம்பல்சரி क्वेश्चंस இருக்கும். அதே மாதிரி நீங்க 70 மார்க்ஸ் தான் சொன்னீங்க. இப்ப 100 மார்க்ஸ் எல்லாம் கிடையாது. 70 மார்க் மீதி அந்த 30 மார்க் பாத்தீங்கன்னா பிராக்டிகல்ஸ்க்கு ஒரு 20 மார்க் போய்டும். இன்னொரு 10 மார்க் அவங்க இந்த அகாடமிக் இயர் ஒரு வருஷத்துல அவங்க என்னென்ன அசைன்மென்ட்ஸ் எழுதுனாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டி, அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ், அவங்களோட மதிப்பீடு, அவங்க என்ன மாதிரி அவங்க பிஹேவ் பண்றாங்க லேப்ல, எப்படி அவங்க அந்த சப்ஜெக்ட் அணுகுறாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த 10 மதிப்பெண்கள் செல்ஃப் அசஸ்மென்ட்க்கு ஒரு 10 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அவங்க தன்னை வந்து அவங்க ரீட் பண்றாங்க, they are assimilating the facts, but they are probing, they have to probe into that. So how far they understood the concept, so அதை பேஸ் பண்ணி they have to write their own report. சோ அதுக்கு அவங்களுக்கு மதிப்பெண் கொடுப்பீங்க, 10 மதிப்பெண் கொடுப்பீங்க. மீதி 20 வந்து பிராக்டிகல். சோ 70 மார்க் வந்து அவங்க புக்ல இருக்குது, நிச்சயமா படிச்சாகணும். ஆமாங்கம்மா, தியரி பார்ட். ஓகே சார். சோ கம்பல்சரி क्वेश्चंस இருக்கு இல்லையா? கண்டிப்பாமா, கம்பல்சரி 2 மதிப்பெண்ல உங்களுக்கு கம்பல்சரி क्वेश्चंस இருக்கு. அந்த கம்பல்சரி क्वेश्चंस பாத்தீங்கன்னா 24வது கேள்வி அவங்க வந்து கம்பல்சரி கேட்பாங்க 2 மதிப்பெண்ல. அது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நாங்க வந்து எடுக்கிறவங்க இந்த குழந்தை வந்து இந்த 4 யூனிட்லயும் இந்த கேள்வி கட்டாயம் அதுக்கு தெரிஞ்சிருக்கணும், நான் எதை முடிவு பண்றேனோ அதை क्वेश्चन செட்டர் வந்து அதுல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இன்னொரு டவுட் இருக்கு சார் மாணவர்களுக்கு. இப்ப அந்த கம்பல்சரி क्वेश्चंस சொன்னீங்க இல்லையா, அது வந்து சம் பேஸ்ட் क्वेश्चंस நம்ம ப்ராப்ளம்ஸ் பேஸ்டா வருமா, இல்லனா வந்து தியரி லாஸ் அந்த மாதிரி வருமா? கண்டிப்பா. இப்ப 2 மதிப்பெண் கேள்வியை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து லாஸ் வந்து மோஸ்ட்லி லாஸ் கேட்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி ப்ராப்ளம் கேட்கறதுக்கு இப்ப நான் என்ன எடுக்க சொன்னா கண்டிப்பா 2 மதிப்பெண் கேள்வியில ஒரு ப்ராப்ளம் எடுப்பேன், ஒரு சேலஞ்ச். ஏன் அப்படின்னா இட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் கான்செப்ட். ஸோ அப்போ அந்த கான்செப்டை அந்த குழந்தை நல்லா புரிஞ்சிருக்காங்களா, தட் பட்டிங் சயின்டிஸ்ட் வெதர் ஷி ஆர் ஹி ஹாஸ் அண்டர்ஸ்டுட் தட் கிளியர்லி அப்படின்னு நான் எப்படி என்ன அனலைஸ் பண்ணுவேன்னா அந்த ப்ராப்ளத்தை போடும்போது இட் இஸ் அன் அப்ளிகேஷன் பார்ட் ஆஃப் அ கான்செப்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் அசஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 கேள்விகளில் அவங்க ஒரு கேள்வி வந்து கம்பல்சரி, அது சாய்ஸே அவங்க அட்டன் பண்ணி தான் தீரணும். மீதி 5 பார்த்தீங்கன்னா ஓப்பன் சாய்ஸ். அந்த மீதி இருக்கிற 8 கொஸ்டினில் அவங்க ஏதாவது ஒரு 5 கேள்விக்கு பதிலளித்தால் போதும். 6வது கேள்வி வந்து கம்பல்சரியாக இருக்கும். அடுத்தது 3 மதிப்பெண் கேள்வி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 9 கேள்விகள், அதுலேயும் ஒரு கம்பல்சரி கொஸ்டின் இருக்குது. மீதி 6 கொஸ்டின் அவங்க அட்டன் பண்ணோம் இந்த 9ல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 33வது கேள்வியை நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இல்லை சார் நான் வேறு ஒரு நம்பரை சூஸ் பண்ணால் டெஃபினட்டாக அது டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஸ்டின் செட்டர். ஸோ யூஸ்வலாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா 24, 33 அந்த இடத்த வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ப்ராப்ளம் வர்றதுமே கம்பல்சரி क्वेश्चंस இருக்கு, கண்டிப்பாக இருக்குது. 2 பார்ட்டில் 2 மதிப்பெண் கேள்விக்கும் 3 மதிப்பெண் கேள்விகளுக்கும் ஒரு கம்பல்சரி கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அவங்க அதை சாய்ஸே இல்லை, அதை தான் அட்டன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவங்களால சென்டம் எடுக்க முடியாது ஃபுல் மார்க்ஸ். அப்போது 3 மதிப்பெண் கேள்விகள்லேயும் அதே மாதிரி மேம் சொன்ன மாதிரி ப்ராப்ளம்
அதை வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண் கேள்விகள் தான் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்போம். 3 மதிப்பெண்ணில் ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 6x3. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண் கேள்வி ஒரு 5. அதில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சாய்ஸ் கேட்போம், எய்தர் ஆர். ஸோ ஒவ்வொரு கேள்விக்கும் அடுத்தது ஒரு 2 கேள்வி கேட்போம். அதில் ஏதாவது ஒன்று கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணும். உங்களுக்கு சாய்ஸே 2 தான். அவுட் ஆஃப் 2 யூ ஹேவ் டு சூஸ் 1. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 கேள்விகள் இருக்கும். ஸோ 25 மதிப்பெண்கள். ஸோ 2x6 3x6 தென் 15, இங்கே ஒரு 25. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 70 மதிப்பெண் கேள்விகள். ஓகே. ஸோ இந்த 70 ஈஸியாக நீங்கள் வாங்கலாம். ஸோ அதுக்கான அணுகுமுறை தான் நம்ம அடுத்து நம்ம சொல்ல போகிறது. இப்போது இன்னொன்று சொன்னீங்க, கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு சென்டம் வந்து மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் அப்படின்னாலே நிறைய லாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தியரி பார்ட், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து படிக்கணும், அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஸோ எல்லாமே புக்கில் இருக்கிற வயசே அவங்க படித்து அப்படியே வந்து மக்கப் பண்ணி, நான் ஆல்ரெடி சொன்னேன், எதுவாக இருந்தாலும் புக்கில் இருக்கிறது மட்டுமே பத்தாது, நிறைய வெளியில் இருக்கக்கூடிய அறிவையும் நிறைய வந்து கேதர் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ அவங்க எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் எழுதும் போது புக்கில் இருக்கிற மாதிரியே பிரிண்டட் அப்படியே ஃபுல்லாக படிக்கணுமா, இல்லை அவங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டே எழுதினாலும் மார்க்ஸ் கிடைக்குமா? நல்ல கேள்வி. இப்போது மாணவர்கள் வந்து தன்னை தேர்வுக்கு தயார்படுத்தும் போது நிறைய பேர் நான் வந்து ஒரு மீடியோக்கர் ஸ்டூடெண்ட் தென் சூப்பர் ஸ்டூடெண்ட், இதுக்கு வேறுபாடு இருக்குது. எனக்கு வந்து ஜஸ்ட் பாஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்னொரு க்ரைட்டீரியா, ஐ ஹாவ் டு பி இன் எனி ஆஃப் தி IITs NIITs இந்த மாதிரி நான் வந்து ஒரு பிளேஸ் ஆகணும், இல்லை நீட் அந்த மாதிரி கிராக் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் யூ ஹாவ் டு கோ பியாண்ட் த சிலபஸ். ஃபர்ஸ்ட் திங், யூ ஹாவ் டு கோ பியாண்ட் த சிலபஸ். அப்போனா என்ன, நீங்கள் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக்குன்றது இட்ஸ் அவுட்லைன். ஸோ ஃபஸ்ட் யூ ஹாவ் டு மாஸ்டர் தட் டெக்ஸ்ட் புக். இல்லை சார் நான் ஃபர்தராக ஐ நீட் ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு பார்க்கும்போது யூ கேன் ப்ரிஃபர் எனி ஆஃப் தி NCERT புக்கில் யூ ஹாவ் கெட் சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அடிஷ்னல் எக்ஸாம்பிள்ஸ், அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ், இவ எல்லாமே அதில் சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு கோ பியாண்ட் த சிலபஸ். நெக்ஸ்ட்டு ஒரு 3 பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு சென்டம் எடுக்கிறதுக்கான வழிகள் இருக்குது. என்ன முதல் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 11 யூனிட் இருக்குது நம்ம இயற்பியலை பொறுத்த வரைக்கும். அதில் எல்லா யூனிட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், தரவாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டடி டு அண்டர்ஸ்டாண்ட், அதை நல்லா புரிஞ்சிக்கிறதுக்காக நீங்கள் அதை வந்து முயற்சி பண்ணணும். நெக்ஸ்ட், ஒன்ஸ் யூ மாஸ்டர் தட் சப்ஜெக்ட் தென் யூ ஹாவ் டு டூ எக்ஸாம் நோட்ஸ். அது எப்படிங்க அப்படின்னா, உங்கள் டெக்ஸ்ட் புக், உங்கள் ரெஃபரன்ஸ் புக், இஃப் எனி NCERT புக்கு கூட வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் உங்கள் கிளாஸ் நோட்ஸ், உங்கள் டீச்சர் போர்ஷன்ஸ் முடிச்சிருப்பாங்க, நடத்தியிருப்பாங்க. ஸோ 3த்தையும் நீங்கள் சைட் பை சைடு வச்சுக்கிட்டு யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் ஓன் எக்ஸாம் நோட்ஸ். ஸோ யூ ஹாவ் டு ரைட் ஆன் யுவர் ஓன். எல்லாம் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும். லீவ்ஸ் சூப்பர்பாக, மார்ஜின் 4 கார்னர்ஸ் விடுங்க. ஸோ சப்டைட்டில்ஸ் யூ ஜஸ்ட் அண்டர்லைன் த சப்டைட்டில்ஸ், அழகாக நீட்டாக இருக்கணும். இஃப் நீடட் ஹைலைட் வித் ஹைலைட்னர் பார்க்கறதுக்கு அப்படியே, பிகாஸ் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அது அழகாக ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரியில் அது அப்படியே பதிஞ்சிரும். ஸோ எக்ஸாம் நோட்ஸை நல்லா நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடும். ஆல் த 11 யூனிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தென் அந்த எக்ஸாம் நோட்ஸ் தான். அதுக்கப்புறம் யூ நீட் டு டச் த டெக்ஸ்ட் புக் ஆர் ரெஃபரன்ஸ் புக் ஆர் கிளாஸ் நோட்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தீஸ் 3 எக்ஸப்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் லாஸ், அதை தான் அழகாக ரீஃப்ரேஸ் பண்ணணும் அந்த வேர்டு. அதர் தேன் தேட் நீங்கள் இந்த எக்ஸ்பிளனேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங்லாம் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணி யூ ஹாவ் டு ரைட் ஆன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். உங்கள் ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் எழுதிடணும். அதுதான் எக்ஸாம் நோட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக ப்ரிப்பேர் பண்ணி தட் டு யூ ஹாவ் டு ரைட் இன் தி அன்ரூல்டு. அந்த ரூல்டு பேப்பர், அந்த கோடு கூட உங்களோட சப்கான்ஷியஸ் மெமரியில் போய் பதியும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீட்டாக பார்க்கும்போது ஒரு அப்பீலிங்காக இருக்கணும் எக்ஸாம் நோட்ஸ். அழகாக எழுது, அது ஃபுல் ஸ்கேல் பேப்பர்லேயே நீங்கள் எழுதலாம். ஸோ 11 யூனிட்ஸுக்கு நீங்கள் எக்ஸாம் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹாவ் டு த்ரோ ஆல் த திங்ஸ். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். தென் முடிஞ்சிடுச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்க அப்படின்னா, பாக்கெட் சைஸ்டு ஒரு ப்ராக்ரஸிவ் நோட்ஸ் ரெடி பண்ணணும். எதை பேஸ் பண்ணி? எக்ஸாம் நோட்ஸை பேஸ் பண்ணி. இதான் 3rd ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட் ஒன், யூ ஹாவ் டு மாஸ்டர் த டெக்ஸ்ட். வேற ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம், வெப்சைட்ஸில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் யூ ஹாவ் டு ஒர்க். பட் ஒன்ஸ் அது எல்லாம் முடிச்சு எக்ஸாம் நோட்ஸ் ப்ரிப்பேர் ஆன உடனே எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு எக்ஸாம் நோட்ஸ் இஸ் யுவர் பைபிள். Then based on that you have to prepare progressive notes. Progressive notes na exam notes பத்தி size just pocket sizeல இருக்கிற மாதிரி. So easy to carry wherever you go. So அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், key points summarize, அந்த key points அழகா நோட் பண்ணி ஹைலைட் பண்ணணும் progressive notesலயும். ஓகேங்களா? அதை முடிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு 11 யூனிட்ஸ்க்கு ரெடி ஆகிடும். ஸோ யூ ஹாவ் டு கேரி த
progressive notes along with you wherever you go. Okay, so எப்போ டைம் கிடைக்குதோ யூ கேன் ஜஸ்ட் அதை பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க, உனக்கு அந்த எக்ஸாம் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணது அப்படியே மைண்டில் வரும். ஸோ அப்போ அது வரல சார் எனக்கு அப்படின்னா simultaneously you prepare exam notes along with the fast forward or progressive notes அப்படியே வைங்க, வச்சு படித்து பாருங்கள், கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே ஃபுல்லாக நீ ஒரு பேஜ் எழுதிருக்கீங்க, ஹியர் அதோட குவார்ட்டர் சைஸ் தான், யூ ஹவ் ஜஸ்ட் ரிட்டன் ஆல் த progressive notes here. ஸோ when doing these things கம்பேர் பண்ணி படிச்சுட்டா எக்ஸாம் நோட்ஸை அப்படி ஓரம் வச்சுட்டு ஸோ ஜஸ்ட் ஆன் த கோ நீங்கள் எடுத்து அப்படி பார்க்குறீங்கன்னா when you see the fast forward notes உங்களுக்கு எக்ஸாம் நோட்ஸோட 2 பேஜ் அப்படியே வந்துடும் மைண்டில் அழகாக. யூ கேன் வெரி ஈஸிலி ரீகால். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போவுமே இப்போ என்ன யோசிப்பாங்கன்னா, சார் நாங்கள் வந்து கிளாஸில் கொடுக்குற நோட்ஸே வந்துட்டு சரியாக எப்படி பண்ணுறதுன்னு தெரியல யோசிக்கிறோம், நீங்கள் வந்து இவ்வளோ நோட்ஸ் ரெடி பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு நிச்சயமாக யோசிப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இவ்வளோ விஷயம் கேரி பண்ணாதான் சென்டம் அப்படிங்கிறத நம்ம ரீச் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்போ டெஃபினட்டாக நம்ம எல்லாருக்கும் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இவ்வளோ நோட்ஸ் கேரி பண்ணுறதை விட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து கிளாஸில் என்ன நடத்துறாங்களோ அதை நீங்க அப்படியே கிராப் பண்ணீங்கனாலே நிச்சயமா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அது கூட இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நிறைய பேர் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண சார் என்னால் இப்போ மேம் சொன்ன மாதிரி இது பெரிய ஹெர்குலியன் டாஸ்க்குன்னா இதை வந்து நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு 1 மாதம் இருக்குன்னா இதை ட்ரை பண்ணக்கூடாது. நான் சொல்றது பிகினிங் ஆஃப் த கிளாஸ் பேசிக்ல இருந்தே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்தாங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா பிகினிங்ல இருந்து ஃப்ரம் தி டே 1ல இருந்து they have to start doing that. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எக்ஸாம் நோட்ஸ் அந்த வீக்கில் ப்ரிப்பேர் பண்ணலாம், வீக்கெண்டில் நீங்கள் ப்ராக்ரெசிவ் நோட்ஸை கிரியேட் பண்ணலாம். எப்பவுமே சொல்கிறது அந்த டைம் டேபிள்லாம் போட்டு வச்சு படிங்க, இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த டைமிங். ஸோ அந்த மாதிரி டைம் டேபிள் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுல ஒரு கவனம் வரும். இந்த டைம் ஆயிடுச்சு, நம்ம இதை படிக்கணும், இந்த போர்ஷனை இதுக்குள்ளே முடிக்கணும். ஸோ வந்து அந்த படிப்புன்ற ஆர்வம் உங்களுக்கு அந்த டைம் டேபிள் பார்த்தாலே வரும். ஸோ இந்த நோட்ஸ் டைம் டேபிள்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக. அடுத்தது என்னால் வேகமாக படிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஒரு சில டெக்னிக்ஸை அவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து படிக்கிறீங்க, சாதாரணமாக ஒரு பேராகிராஃப் எடுத்துங்க, ஒரு 15 to 20 லைன்ஸ், ஜஸ்ட் அதை கண்டினியூஸ் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் இருக்கலாம், ஃபாஸ்ட்டாக படிங்க, வெதர் யூ அண்டர்ஸ்டுட் ஆர் நாட். படிச்சுட்டு தென் அதை அப்சைட் டவுனாக வச்சு மறுபடியும் ஸ்டார்ட் ரீடிங். யூ ஸ்ட்ரகிள், உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும், பட் உங்களால் படிக்கவும் முடியும். ஸோ விரலை வச்சு ஒன்று ஒன்றா படிச்சுக்கிட்டே வாங்க. தென் அடுத்தது மிரர் டெக்னிக். ஸோ உங்களோட அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தென் யூ ஜஸ்ட்டு உங்களோட அந்த நோட்ஸை மிரரில் எக்ஸிபிட் பண்ணுங்கள், ரீட் ஃப்ரம் த மிரர். ஸோ இந்த டெக்னிக் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க, பட் ஸ்டில் யூ ரீட், உங்களால் அதை படிக்க முடியும். ஸோ இப்போ இப்படி பண்ணும்போது நீங்கள் முன்னாடி வந்து சார் எனக்கு வந்து 1 நிமிஷத்தில் என்னால் 250 வார்த்தை தான் சார் படிக்க முடிஞ்சுது. ஒன்ஸ் யூ ஃபாலோ திஸ் டெக்னிக் ஃபார் அ வீக் ஆர் 2 என்ன ஆகுது, உங்களோட வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 600 to 700 வேர்ட்ஸ் பர் மினிட். இப்போ ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன், ஐ ஸ்பேன் சூப்பராக மூவ் ஆகும், அழகாக பிரமாதமாக பண்ணுவீங்க. ரீடிங் அப்போ என்ஹான்ஸ் ஆகுது, ரீடிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கண்டென்ட் உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணுவீங்க, புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு ஆரம்பிப்பீங்க. நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் எப்படி பண்ணுறாங்கன்னா, நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு அப்படியே லைன் பை லைன் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. புக்ஸை எடுத்த உடனே ஹாவ் அ ஜென்டில் ப்ரௌஸ் ஓவர் தட். ஒவ்வொரு பேஜையும் அழகாக பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். தென் ஒன்லி ஓகே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஃபாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு தென் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இல்லை சார் நான் படிக்கும்போது எனக்கு நடுவில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் டீவியேட் ஆகுது அப்படின்னா பேனா எடுத்துக்கோ இல்லை பென்சில் எடுத்துக்கோ, ஏதாவது ஒரு பேப்பரில் ஜஸ்ட் ட்ரா சம் zigzag லைன்ஸ் வரைஞ்சிட்டு இஷ்டத்துக்கு சார் நிறைய போடலாமா சார், ஆஸ் யூ விஷ். தென் ஃபைனலி ஒன்ஸ் அகேன் யூ ஸ்டார்ட் ரீட்ரேசிங் தோஸ் லைன்ஸ். நீங்கள் ஸ்கிரிபிள் பண்ண லைன்ஸ் மேலேயே ரீட்ரேஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்துடும். இல்லை சார் இன்னும் நிறைய லாஸ் படிக்கிறீங்க ஃபிசிக்ஸில், படிச்சுட்டு ஸ்டார்ட் ரைட்டிங் இன் யுவர் லெஃப்ட் ஹேண்ட். அப்போது யூ ஹாவ் டு டூ ஸ்லோலி காஷியஸ்லி. that time you just retrieve your lost consciousness or concentration. ஸோ இந்த மாதிரி சில டெக்னிக்ஸை பயன்படுத்தி நீங்கள் நிறைய நேரம் படிக்கலாம். அதே மாதிரி 1 hour படிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் கிவ் 10 minutes பிரேக். படிச்சதை ரீகால் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் எக்ஸீட் மேக்ஸிமம் 8 hours ஸ்டடீஸ்க்கு மேலே போகக்கூடாது. 8 மணி நேரத்துக்கு மேலே படிக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு அது இருக்காது. ஸோ 1 hourக்கு 10 minutes பிரேக் வேணும். ஸோ அப்போ தான் நீங்கள் அது பீரியடிக்கலாக யூ ஹவ் டு ரிவ்யூ வாட் யூ ஆர் ரெட். இன்றைக்கி படித்ததை அடுத்து நாளைக்கு ரிவ்யூ பண்ணணும், தென் வீக், தென் அ மந்த், தென் 3 months ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணணும், தென் 6 months. அப்படின்னும் போது இட் வில் பி இன் யுவர் லாங் டேர்ம் மெமரி, மறக்கவே மறக்காது. அப்படியே another one thing is நிமோனிக். அந்த நிமோனிக்கில் இப்போ கூட சொல்லுவோம் லேசர் அப்படின்னா லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். விப்ஜிஆர்
ஸோ 7 கலர்ஸ் அதோட ஆர்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த். நம்ம வேறு ஏதாவது டெக்னிக் சொல்லியிருந்தா கூட நம்மளால் அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்க முடியாது, மறந்துருப்போம். பட் அந்த வயலட் ஷார்ட்டர் வேவ் லென்த் அப்படியே வருது பாருங்கள். அடுத்தது ப்ளூ, அது இண்டிகோ நடுவில், அடுத்தது ப்ளூ, தென் க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஸோ லார்ஜர் வேவ் லென்த். ஸோ 4000 3090 4000 ஆரம்பித்து இங்கே 6500 முடியுது. அப்போ வேவ் லென்த் ரேஞ்சு நான் வேறு மாதிரி வேவ் லென்த் நம்பர்ஸில் ஒன்று மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் பண்ணியிருக்கோம். விப்ஜார் ஓகே சூப்பர். வேவ் லென்த் வைஸும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் த ஆர்டர், அசெண்டிங் ஆர்டரில் அழகாக வந்துடுச்சுங்க. தென் ரேடார், ஓகே அது நான் ரேடாரோட ஃபுல் ஃபார்ம். தென் சோனார், சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங், ரேடியோ டிடெக்டிங் அண்ட் ரேஞ்சிங். ஸோ இந்த மாதிரி நம்ம மேத்தமெட்டிக்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்ஸ் எடுத்திங்கன்னா ஆல் சில்வர் டீ கப்ஸ் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன சார் ஆல் சில்வர் டீ கப்ஸ்? ஸோ ஒரு கிராஃபில் 4 குவாட்ரண்ட் வரைஞ்சிட்டு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் சைன் எங்கே வரும்? அடுத்தது ஆல் சில்வர், எஸ் சைன் ஒன்லி பாசிட்டிவ். ஓகே ஆல் சில்வர் டீ கப் ஸ்டாண்ட் பாசிட்டிவ். தென் சி கப் அது இஸ் கொசைன் காஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான நிமோனிக்ஸ் இது நீங்களே என்ன பண்ணலாம், யூ கேன் கிரியேட் தட். ஸோ பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேவிங் வெரி குட் வைஃப். என்ன சார் இது ஏதோ ஒரு இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி இருக்கு. இட் இஸ் அ கோட், கலர் கோட் ஆஃப் அ ரெசிஸ்டார். ரெசிஸ்டாரோட கலர் கோடு வேல்யூ பிளாக், ப்ரௌன், அதான் பிபி ராய், ரெட், ஆரஞ்சு, எல்லோ, ராய். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த நிமோனிக்கில் படிக்கும்போது எதுவுமே மறக்காதுங்க. ரொம்ப சுலபமாக அதிக மதிப்பெண் பெறலாம். நம்ம இயற்பியலை ரொம்ப ஈஸியாக அணுகலாங்க. ஓகே, ரொம்பவே அழகாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா மாணவ செல்வங்கள் இப்போ எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரியே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நேர்களே நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு இயற்பியல் பாடத்தில் உள்ள சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கும் விதமாக இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி அமைந்து கொண்டு இருக்கிறது. நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் போயிட்டுருக்கு. கொஷின் பேப்பர் வந்து எப்படி இருக்கும், வினாத்தாள் வடிவமைப்பு, அதுக்கப்புறம் வந்து எப்படி மார்க்ஸ் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நேர்களே உங்களுக்கு பாடத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 22722487 மற்றொரு எண் 22722488. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்னும் முன்னிணைப்பு எண்ணை இணைத்து நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாங்க நேர்களே நிகழ்ச்சியை தொடரலாம். சரி, இப்போ வந்து ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் இருக்கும். இந்த கண்டென்ட்லேருந்து இந்த கொஷின் தான் வரும் அப்படின்னும் பொழுது அவங்க மற்ற லெசன்லேருந்து டீட்டெயில் ஆன்சர்ஸ் படிக்க வேண்டாம். ஸோ இந்த லெசன்லேருந்து மட்டும் வரும்னா அந்த லெசன்ஸில் மட்டும் படிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் எல்லாம் கிடையாது. ஸோ மாணவர்களுக்கு வந்து எப்படி மார்க்ஸ் எதில் ஸ்கோர் பண்ணுறது, எல்லாமே படிக்கணுமா, எப்படி படிக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். ஃபிசிக்ஸ்னால் கொஞ்சம் கடினமா அப்படின்னு கூட யோசிப்பாங்க. அப்போ நீங்கள் மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, எப்படி மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம்? நம்ம இயற்பியலை வந்து அணுகிற விதம் தான் நம்ம வந்து சொன்னோம். ஸோ ஹவு டு அப்ரோச், ஹவ் யூ ஆர் அப்ரோச்சிங் த ஃபிசிக்ஸ். ஸோ அதுதான் நம்ம ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி திஸ் ஹாவ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் யுவர் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் புக்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ நட்பு பாராட்டுங்கள், அதுதான். The only thing is be intimate with your physics book. Be intimate with your physics book. Go line by line beautifully. Just then அதுக்கப்புறம் நீங்கள் எப்பொழுதும் அந்த ப்ராப்ளம்னு அதில் வரும். ஒவ்வொரு கான்செப்ட் முடித்த பிறகும் அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். யூ ப்ளீஸ் டூ ஒர்க் அவுட் தட் ப்ராப்ளம். பார்த்தே கூட நீங்கள் செய்யலாம். ஸோ while doing that, அப்போ நீங்கள் எழுதும்போது என்ன ஆகுது, யூ ஆர் இன்வால்விங் மோர் தென் ஒன் சென்ஸ் ஆர்கன். நம்ம கேட்வேஸ் ஆஃப் லேர்னிங்னு சொல்கிறோம் இல்லைங்களா, 5 கேட்வேஸ். ஸோ அதில் நீங்கள் எழுதும்போது நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, சென்ஸ் ஆஃப் விஷன், தென் எழுதும்போது டாக்டிலிட்டி, அப்போ மைண்டுக்கு போது ஒரு ட்ரையாங்குலர் ப்ராசஸ் நடக்குது. அப்போ அவ்வளோ சீக்கிரம் இந்த கான்செப்ட்டு மறக்காது. நீங்கள் எந்த ஒரு லாஸுமே ஸ்டேட்மெண்ட்டு படித்த பிறகு அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தேல் ஹாவ் அ மாடல் ப்ராப்ளம். ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. அப்போ சால்வ் பண்ணால் தான் அந்த கான்செப்ட் ரெண்டுமே உங்களுக்கு தரவாயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நாட் ஓன்லி தட், யூ கேன் கிரியேட் த ப்ராப்ளம். And after reading the content, you recreate the question. நீங்கள் அதில் வந்து ஒரு கேள்வி நீங்களே உருவாக்கி பதில் சொல்லுங்கள். And more than that, so whatever you prepare, so share that with your peer groups. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பேசணும், இயற்பியெல்லாம் வந்து பேசணும், ஷேர் பண்ணணும். இப்போ நம்ம பேசுகிற மாதிரி நியூட்டன்ஸ் என்னப்பா பண்ணார், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ அதை மாதிரி ஒவ்வொருத்தர் மைக்கேல் ஃபாரடே என்ன செய்கிறாரு, தென் ஹிக்ஸ் அவர் என்னங்க பண்ணுறாரு. ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அரிஸ்டாட்டிலிருந்து நம்ம ஃபிலாசபரோ சயின்டிஸ்ட்டோ தனித்தனியாக பிரிக்கவே முடியாதுங்க. ஆல் கிரேட் ஃபிலாசபர்ஸ். இப்போ நியூட்டன் பார்த்தீங்கன்னா அவர் இஸ் அ கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஃபிசிசிஸ்ட் டூ. யாராலையும் அதை மறுக்கவே முடியாது. ஆல்ரெடி யாரெல்லாம் வந்து மேக்ஸில் வந்து ஒரு புலியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் தேர் ஆல்சோ ஃபிசிசிஸ்ட் அவங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் ரசித்து படிக்கணும். நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு யூனிட்லேயுமே நிறைய சயின்டிஸ்ட்டு அப்படியே வானத்தில் இருக்கிற தாரகை மாதிரி ஒரு யூனிட்லேயும் நம்மளோட ஃபிசிசிஸ்ட் அப்படியே ஷைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஜொலிப்பாங்க. ஸோ அவங்கள நீங்கள் கண்டுக்கணும். அவங்க பார்த்தா தே ஆர் ரெடி டு சே ஹாய், உங்க கூட பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. யூ ஜஸ்ட் இன்டராக்ட் வித் தேம்.
நீங்கள் அவங்க கூட டெக்ஸ்ட் படிக்கும்போது டூயிங் an எக்ஸாம் நோட்ஸ்னும் போது they will interact, they will reveal more to you. நான் ஃபஸ்ட் ரீடிங் படிக்கிறேன் சார், இட் மீன்ஸ் ஒன் திங். நான் அதை செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் படிக்கும்போது டோட்டலி இட் மீன்ஸ் வேறு. அப்போ என்ன ஆகுது, இப்போ நானே அந்த ஃபிசிக்ஸை நம்ம பண்ணும்போது ஒரு 100-200 டைம்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். பட் இட் இஸ் நாட் சேம். எவ்ரி டைம் ஐ ப்ரிப்பேர், ஐ ஜஸ்ட் ரீட் தட், இட் இஸ் நாட் சேம் ஃபார் மீ. ஸோ ஒரு தடவையும் அது இட் கிவ்ஸ் சம்திங் நியூ. த சயின்டிஸ்ட் ப்ரெசன்ட் இன் தட், த ஸ்டார்ஸ் தட் தேர் ஆர் ஷைனிங். ஸோ அவங்க கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதோட பெர்செப்ஷனே மாறும். So you just have that creativity, instinct creativity or creative visualization. So it is better to have that is imagination than the knowledge. So imagination தாங்க science, physics. நீங்கள் படிச்சுட்டு அப்படியே மைண்டில் நீ படிச்சது அப்படியே அழகாக ஃபோர்ஹெட்டில் ரன் ஆகிற மாதிரி பாருங்கள். அப்படியே ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது மறக்காது. ஸோ ரசித்து படிக்கணும். ஒவ்வொன்றையும் நம்ம படிக்கும்போது ஸோ ஐம் கோயிங் டு லேர்ன் சம்திங் நியூ விச் இஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ பெட்டர். இந்த எஜுகேஷன்னா உங்களை வந்து நீங்கள் 12th முடியறதில்ல, எக்ஸாமோட முடியறதில்ல. ஃபிசிக்ஸ் வந்து எக்ஸாம் முடிஞ்சதுன்னா முடியறது கிடையாது. இட் கண்டினியூஸ். த ஸ்கில்ஸ் யூ டெவலப் டியூரிங் தீஸ் பீரியட்ஸ், அது உங்களோட லைஃப் அடுத்து ஒரு 40-50 வருஷத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் யூ டெவலப்டு, த ரீடிங் ஸ்கில் யூ அட்டர்டு, த எக்ஸ்பீரியன்ஸ் யூ கெயின்டு த்ரூ இன்ட்ராக்ஷன் வித் யுவர் டெக்ஸ்ட். உங்கள் நண்பர்கள் கூட பேசுனீங்களா, அந்த அனுபவங்கள் எல்லாமே வாழ்நாளில் பிற்காலத்தில் உங்களுக்கு பயன்படும். உங்களோட வேலை நாட்களில், உங்களோட ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சர்க்கிளை வந்து அழகாக்குங்க அது. ஸோ உங்கள் லைஃபே பியூட்டிஃபுல் ஆகிறது தான் இதோட எய்மே. ஸோ ஃபிசிக்ஸ் வந்து இயற்கைன்னு சொல்லிட்டோம். இட் இஸ் ஸ்டடி ஆஃப் நேச்சர். இந்த நேச்சுரல் லாஸ் கூட ஒப்பிட்டு பார்க்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணும்போது இட் க்ரோஸ், இட் டெவலப்ஸ், இட் மல்டிப்ளைஸ் ஆஸ் இஃப் எ லைட் என்டர்ஸ் த்ரூ எ டைமண்ட். எப்படி வந்து மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனில் ஜொலிக்குதோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை when you express that understanding with your friends, peer group, what happens? It multiplies. உனக்கே தெரியும், என்னப்பா இது இந்த மாதிரி நான் இந்த பர்செப்ஷன் இதில் நான் பார்க்கவே இல்லையே, இது நியூவாக இருக்கே, உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்போ ஷேரிங் த நாலேஜ் கெயின்ஸ், இட்ஸ் அ கெயின் ஃபார் போத் ஆஃப் யூ. ஒரு குரூப் கூட ஷேர் பண்ணிங்கன்னா அழகாக வரும் நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்கள் அழகாக அந்த மாதிரி பேசணுங்க, ஒவ்வொரு யூனிட்டையும் பேசணும். உங்கள் நண்பர்கள் கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ட்ரை டு ரிடியூஸ் யுவர் ஸ்க்ரீன் டைம் அண்ட் இன்க்ரீஸ் யுவர் க்ரீன் டைம். நீங்கள் ஸ்க்ரீனில் உங்கள் மொபைல் ஃபோனுக்குள்ளே அடைஞ்சிடாதீங்க. வாழ்க்கை அதோட கிடையாது. அதை தாண்டி தாங்க வெளியில் இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் அ விண்டோ. நீ ஜன்னல்லேருந்து நான் உலகத்தை பார்த்துட்டு, சார் நான் நட்சத்திரத்தை பார்த்தேன் சார், சூரியனை பார்த்தேன் சார், அது சின்ன ஜன்னல் வழியாக பார்க்காத, வீட்டை விட்டு வெளியில் வா. தென் see how far the universe is. அந்த ஹாரிசான் பார்த்தீங்கன்னா எங்கே சார் முடியுது, எங்கே ஆரம்பிக்குது தெரியாது, போயிட்டே இருக்கும். அதை பார்த்து ரசிங்கப்பா. விண்டோஸ்குள்ளே அந்த இது வந்து ஜஸ்ட் அ விண்டோ. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த விண்டோ மாதிரி தான் அந்த செல்ஃபோனு. ஸோ அதுவே வந்து வேர்ல்டு கிடையாது. அதை விட்டு வெளியில் வாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. ட்ரை டு இன்க்ரீஸ் யுவர் க்ரீன் டைம். ஸ்க்ரீன் டைமை ரிடியூஸ் பண்ணுங்கள், க்ரீன் டைமை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ட்ரை டு ஹாவ் அ பியூட்டிஃபுல் எய்ம். ஸ்மால் எய்ம் இஸ் கிரைம். இஃப் யூ எய்ம் ஸ்மால், இட் இஸ் கிரைம். ட்ரை டு எக்ஸல் இன் எவ்ரி திங் வாட் எவர் யூ டேக். எக்ஸலன்ஸ் தான் உன்னோட பர்த் ரைட். எக்ஸலன்ஸ் இஸ் யுவர் பர்த் ரைட். ஸோ அதை அச்சீவ் பண்ணணும். ஸோ ஹவு டு பி அ பேட்ரியாட்டிக். சார் நான் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், பேட்ரியாட்டிக்காக இருக்கணும்னா வேலையை ஒழுங்காக பண்ணுப்பா, படிப்பா, இன்ட்ரெஸ்டோட படிங்க, ஃபுல் அட்டென்ஷன் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கிளாஸில் பாடம் நடத்தும்போது நல்லா கவனிங்க, நோட்ஸ் எழுதுங்க. புரியலையா, ஜஸ்ட் டிஸ்கஸ் வித் யுவர் பியர்ஸ். இல்லை சார், டிஸ்கஸ் வித் யுவர் டீச்சர்ஸ். ஸோ பேரண்ட் டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தே ஷுட் பி கன்சிடரட் பேரண்ட், கம்பேஷனேட் டீச்சர். 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா சில்ட்ரன் அப்படியே ஜொலிக்கலாம், அப்படியே ஸ்டார்ஸ் மாதிரி பண்ணலாம். அதனால் ஜஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரசித்து படிங்க, நல்லா எழுதி பாருங்கள். ஹாவ் ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஒரு தடவை போதுமா சார்? லேசினஸ் இஸ் த எனிமி. ஸோ நல்லா எழுதி பாருங்கள். ஹாவ் ஃப்ரெண்ட்ஷிப், பி இன்டிமேட் வித் யுவர் சப்ஜெக்ட், ஸ்பீக் த சப்ஜெக்ட். பேசுனாலே மறக்காது. சார் ஈக்குவேஷனை பேசலாங்க. கூலும்ஸ் லா, F is equal to 1/4 epsilon naught Q1 Q2 by R square. பேசு. அப்போ கேட்பான் இன்னொரு ஃப்ரெண்டு, என்னப்பா Q1 என்னப்பா? அது ஒரு சார்ஜுப்பா. Q2னா அது இன்னொரு சார்ஜுப்பா. ரெண்டுமே பக்கத்தில் இருக்காப்பா? இல்லைப்பா, எட்ட இருக்குப்பா. என்ன டிஸ்டன்ஸ்ப்பா? R square டிஸ்டன்ஸு. அப்போ அதில் என்ன இருக்குது? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். எப்போ? when the 2 Q1 and Q2, Q1 is plus and Q2 is minusனா அங்கே என்ன இருக்குது? அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வருது. அப்போது ஒன்று மைனஸ் Q1 மைனஸ் Q2 அதுவும் மைனஸாக இருந்தால் என்ன ஆகுது? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் எத்தனை சார்ஜ்? 2 சார்ஜஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எதை பொறுத்து இருக்குது? த ஸ்ட்ரென்த் ஆஃப் த சார்ஜ், இட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ். அண்ட் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 சார்ஜஸ். ஸோ அப்படி எந்த ஈக்குவேஷனுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் உருவாக்கும் போது அது புதுசு. இப்போ பார்த்தீங்கன்னா யூ கேன் கிரியேட்
ட்ரை டு ஆட் சாப்டர்ஸ் இந்த ஃபிசிக்ஸ் புக். நீங்கள் ஒன்று படிக்கிறீங்க, 11 யூனிட்டை முடிக்கிறேன்னா 12வது ஒரு சாப்டர் நீ ஆட் பண்ணுற அளவுக்கு தகுதி ஆகிடணும். அப்போ தான் நீ உண்மையிலே படிச்சிருக்கிற. இஃப் யூ ரியலி கெட்ஸ் மாஸ்டர்ஸ் இன் தட் ஃபிசிக்ஸ், மாஸ்டர் ஆகிட்டு சார் 11 யூனிட் சார் பக்காவை பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் லீட்ஸ் டு தி 12th யூனிட். அது புக்கில் இருக்க சிலபஸில் இருக்காது. யூ வில் ஃப்ரேம் அவுட் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதை நீங்கள் டெவலப் பண்ணணும். ஸோ அப்போ எப்போ அந்த 12th யூனிட் நீ எழுத ஆரம்பிப்பேன்னா ஒன்லி when you understand all the 11 யூனிட்ஸ், அந்த கான்செப்ட், அந்த சீக்வன்ஸ், சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஐடியாஸை நீ புரிஞ்சாதான் 12வது யூனிட்டை உன்னால் உருவாக்க முடியும். யூ வில் பி இன் த பொசிஷன் ஆஃப் எ சயின்டிஸ்ட். தட்ஸ் வை ஐ சே budding scientist. You are a scientist only if you approach the physics properly. ஸோ பேசிக் இன்ஸ்டிங்க்ட், அந்த கிரியேட்டிவிட்டி உங்ககிட்டே இருக்கு. லேட்ரல் திங்கிங், டைவர்ஜென்ட் திங்கிங்லாம் வெளியில் எல்லாம் நமக்குள்ளே இருக்குது. ஒன்ஸ் யூ அப்ரோச் தேட் வித் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், டெஃபினட்டாக அவுட்கம் பார்த்தீங்கன்னா 12th யூனிட் வில் பி ஆடட் இன் யுவர் டெக்ஸ்ட் புக். சார் பரீட்சைக்கு வருமா சார்? சி இட் இஸ் அ நேரோ திங். அது வரணும்ல. நீ உன்னோட எய்மே, நாங்கள் டெக்ஸ்ட் புக்கு கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணுற எய்ம் என்னது? இட் இஸ் நாட் ஒன்லி எண்ட் அப்ஸ் வித் தட். இட் இஸ் நாட் த எண்ட். அது வந்து எண்டு கிடையாது. இட்ஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆரம்பிக்கும் போது ஒரு புள்ளியாக தான்ப்பா இருக்கும், முடிவும் ஒரு புள்ளி தான். வெதர் இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஆர் எண்ட் டிசைட் பண்ணுறது நாம தான். சார் நான் எழுத ஆரம்பிக்கும் போது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த டாட். அந்த டாட்டை பார்த்துட்டு முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. நான் அப்போ தான்ப்பா எழுத ஆரம்பிக்கிறேன், ஐ எம் கோயிங் டு ரைட் த 12th யூனிட். அப்போ தான் வந்து நீ கரெக்டாக புரிஞ்சிருக்கிறன்னு அர்த்தம். பேசலாம் 12th யூனிட்டை பேசும்போது இட் மே பி கன்சல்டேஷன் ஆஃப் ஆல் த 11 யூனிட்ஸ் இருக்கலாம். சார் எனக்கு கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது சார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் இஸ் நாட் ஃபிசிக்கலி ஃபிட் பட் ஸ்டில் he is the giant in the black hole theory. black hole theory கண்ணுக்கே தெரியாதுங்க. அதோட பவர் என்னன்னா it even grasp the light into it. அவ்வளோ கிராவிட்டி அதிகம். லைட்டே வெளியில் வராது, அதனால தான் இது டார்க்காக இருக்குது. the stars that emits the light பார்த்தீங்கன்னா it possesses lesser gravity, but when compared to black hole it's the death of the star. அது என்ன ஆகுது? ஏன் சார் why it seems dark அப்படின்னா it just takes the light, it does not allow the light to escape out of that much gravity it takes. கொடுத்தவர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஓகே, ஸோ படிப்புக்கும் ஹெல்த்துக்கு இதுக்கு சம்மந்தம். ஒன்லி யூ ஹேவ் தட் இன்ட்ரெஸ்ட். சார் நான் ஐம் கோயிங் டு ஆட் another சாப்டர் இன் த ஃபிசிக்ஸ் சார் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் அச்சீவ் தட். ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் வில் பே த வே. எனக்கு பெரிய லெவலில் வரப்போகிறேன் சார். ஐம் கோயிங் டு ஐ நெவர் காம்ப்ரமைஸ் அதர் தேன் தி எக்ஸலன்ஸ். எனக்கு எக்ஸலன்ஸ் தான் வேணும். ஐம் கோயிங் டு அச்சீவ் எக்ஸலன்ஸ். ஐ கேன் டூ இட் அப்படின்னு நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூ வில் அச்சீவ். ஸோ சக்ஸஸ் இஸ் யுவர்ஸ். இட் இஸ் இன் யூ. டெக்ஸ்ட் 11 பக்கத்தில் தான்டா, 11 சாப்டரில் தான் உங்கள் சக்ஸஸே இருக்குது. எப்போ சார் அது கன்ஃபார்ம் பண்ணுறது? வென் யூர் ஸ்டார்ட் ரைட்டிங் யுவர் 12th சாப்டர். சரி, எக்ஸாம் முடிச்சுட்டு 12th எக்ஸாம் முடிச்ச பிறகு கூட எழுதலாம். நான் தான் சொல்கிறேன், இந்த 11 யூனிட்டும் இல்லை எக்ஸாமோட முடியறதில்ல. இட் கண்டினியூஸ் ஆஃப்டர் 60 இயர்ஸ், 70 இயர்ஸ், 80 இயர்ஸ். த வே இப்போ ப்ராப்பராக இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்லினா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த திங்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் அஸ். Metaphysical thoughts automatically, or you will understand which is real, which is not real, which is snake and which is rope. Very easily you can do. Then John F. Kennedy. So don't ask not what your country can do for you. Ask what you can do for your country. So அந்த மாதிரி சார் சார் நான் சொசைட்டிக்கு நான் பெட்டராக பண்ணணும் சார். இப்போ நான் பார்க்கும்போது இப்படி இருக்குது, நான் படித்து இதை மேன்மைப்படுத்துவோம் சார். Out of that curiosity definitely you will achieve. So have friendship with your subjects and speak with your friends and share your knowledge and ideas. Try to add another unit in the physics. That's it. Okay. அதாவது மாணவர்களுக்கு வந்து எவ்வளோ மதிப்பெண் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்பவே அழகாக, அதாவது வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டணும், படிப்பில் வந்து எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கணும், அதுக்கு நம்ம என்னென்னலாம் முயற்சி செய்யணுன்றது ரொம்பவே அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளோட பியர் குரூப்ஸ், அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்கூடையும் நம்ம வந்து ஆன்சர் ஷேர் பண்ணும்போது, நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது உங்களுக்கும் அந்த நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது, அவங்களுக்கும் வந்து கிடைக்குது அப்படின்னும் பொழுது இதெல்லாம் ரொம்பவே அற்புதமான விஷயம். மாணவர்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே கிடைக்குது இல்லையா? அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்குறீங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் வந்து சம் பேஸ்டு கொஷின்ஸ் வருமானு கேட்டேன். வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது ஒரு சில மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸே அப்படி வந்து கொஞ்சம் டஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கும். இப்போது ஃபிசிக்ஸில் வந்து சம் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்கும். அதுவும் நீங்கள் சொன்னீங்க நான் கொடுத்தேன்னா நான் 2 மார்க்ஸ்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ மாணவர்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு சில கஷ்டம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மாணவர்கள் ப்ராப்ளம் பேஸ்ட் கொஷின்ஸை எப்படி வந்து அவங்க அட்டென்ட் பண்ணணும்? கண்டிப்பாக. இப்போது ப்ராப்ளம் நம்ம வந்து we will say that as a challenge. ஸோ ப்ராப்ளம் சேலஞ்சுன்னு சொல்லிட்டோம். இட்ஸ் நாட் அட் ஆல் ஏ ப்ராப்ளம். ஏன்னா
நீங்கள் என்ட்ரன்ஸுக்கு எப்போ போனாலுமே அவங்க கேட்குறது உங்களை நீ அந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் செலக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கு தான் நாங்கள் கொஸ்டின் கேட்போம். ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் நீங்கள் எதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு கொஸ்டின் செட் பண்ணுறோன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியும். எப்படி சார் நீங்கள் அந்த பர்டிகுலர் பசங்களுக்கு ஒருத்தன் 2 பேர்னா கண்டுபிடிச்சிடுங்க, எப்படி சார் ஒரு 1,00,000 பேருக்கு எப்படி சார் தெரியும்னா தட் வி நோ. ஸோ ஒன்று நீ எந்த பார்ட்டை நீ டச் பண்ணியிருக்க மாட்டான்னு வி கேன் அசஸ். அதுவே ஒரு குழந்தை வந்து என்ட்ரன்ஸுக்கு ப்ராக்டிஸ் போகுது அப்படின்னும்போது அப்போது அந்த குழந்தை இதை கண்டிப்பாக அட்டன் பண்ணும் அப்படின்றதும் எங்களுக்கு தெரியும். என்னன்னா நம்ம பயிற்றுவிக்கும் முறைகள் தான் வித்தியாசம், நம்மளோட அணுகுமுறை. ஸோ அப்போ பயிற்றுவிக்கும் வித்தியாசம்னா நாங்கள் வந்து மெயினாக எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போனோடனே நாங்கள் பாடத்தை நடத்திடுவோம், ஹோம்ஒர்க் கொடுப்போம், நீங்கள் ஒரு பேக் ஃபுல்லாக ஹோம்ஒர்க் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் உட்காந்து பண்ணுவீங்க. ஸோ யூ ஆர் ரியலி டூயிங் ஹார்ட் ஒர்க். ஆனால் ப்ராப்ளம்னா ஸ்டில் அச்சோ என்னப்பா இது மேக்ஸ் தான் பார்த்தா ஃபிசிக்ஸ்லேயும் ப்ராப்ளம் வருது. வி ஹாவ் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ்னு ஒரு பாடமே இருக்குது. அப்போது நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபிசிக்ஸோட மொழியே பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் தான். த லாங்குவேஜ் வித் விச் த ஃபிசிக்ஸ் எக்ஸ்பிரஸ் இஸ் மேத்தமெட்டிக்ஸ். அப்போது அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸு ஸ்டேட்மெண்ட்டு எல்லாத்தையும் தரவு பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ், இல்லை உங்கள் பேரண்ட்டுக்கிட்ட கூட பேசலாம்ப்பா. சார் எனக்கு ஃபிசிக்ஸ் தெரிஞ்சவங்ககிட்ட நான் ஃபிசிக்ஸ் சொல்லி நான் உங்களுக்கு புரிய வச்சிட்டேன்னு நினச்சிங்களேன், ஏன்னா ஃபிசிக்ஸ் படிக்கலன்னு அர்த்தம். நான் ஃபிசிக்ஸ்னால என்னன்னு தெரியாதுங்க. இப்போ எங்கள் வீட்டில் இப்போ கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர்லாம் இருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் அவங்களுக்கு ஒரு கான்செப்டை புரிகிற மாதிரி என்னால் சொல்ல முடிஞ்சிருச்சுன்னா நான் அப்போ தான் ஏதோ படிச்சிருக்கிறேன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பியர்ஸ் யாரும் கிடைக்கலையா, உங்கள் வீட்டில் அப்பா அம்மா கூட பேசுங்க. அம்மா இன்றைக்கி வந்து ஃபிசிக்ஸில் இதை வந்து படித்தம்மா அப்படின்னு அந்த லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்போது இதனால் நீ என்ன லேர்ன் பண்ணன்றதையும் உங்கள் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். முடிஞ்சிடுச்சு. தென் அந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உள்ள ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி அந்த வேல்யூஸ் நீங்களே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நம்ம கூலம்ஸில் சொன்ன மாதிரி Q1 சார்ஜோட வேல்யூ 4Q ஆர் 4 கூலம் யூனிட். அடுத்தது Q2க்கு நம்ம 6. இது மாதிரி நீங்களே ஒரு வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் சிம்பிளாக அதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் ஃப்ரம் ஈஸி டு டிஃபிகல்ட். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேசிக்லேருந்து அப்படியே போகும்போது ஒன்ஸ் நீங்கள் எடுத்த உடனே என்னடா அது கம்பல்சரியா அப்படின்லாம் போச்சு அந்த மார்க்கு அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. சார் எனக்கு தெரியும் சார், ஐ வில் அட்டெண்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த 5 கொஸ்டின்ஸ் ஓப்பன் சாய்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது யூ வில் கெயின் கான்ஃபிடென்ஸ். அந்த 6வது கேள்விக்கு எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு உனக்கு ஐடியா கிடச்சிரும். இந்த லெசனில் கேட்டாங்களா, சரி அதில் எந்த சயின்டிஸ்ட் வராங்க, எந்த லா வராங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா. ஸோ வாட் இஸ் கிவன் வாட் இஸ் ஆஸ்ட் தெரிஞ்சிச்சு சார். இது வந்து எனக்கு 6வது லெசன்லேருந்து வந்திருக்கு சார். இல்லை சார் இது 8வது லெசனில் ஆல்ஃபா டிகேலேருந்து எனக்கு இந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே முடிஞ்சு போச்சு. கான்செப்ட் தெரிஞ்சிடுச்சுன்னா ஓகே இதில் என்ன கேட்குறாங்க, ரைட். ஸோ அதை நீங்கள் சிம்பிள் சப்ஸ்டியூஷன் தான் இருக்கும். ரொம்ப நாங்கள் மேத்தமெட்டிக்ஸில் சால்வ் பண்ணுற மாதிரி இன்டெகிரேஷன், டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல் ஏடெல்லாம் சொல்ல மாட்டோம். சிம்பிளாக இருக்கும். நீ புரிஞ்சுக்கிட்டியான்றதை செக் பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ராப்ளமே ஒரு செக்கு. ஓகே நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது. ஒரு ப்ராப்பரான செக்கு அவரோட வித் எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது. செஸ்ஸில் வச்சுட்டு அந்த மாதிரி எப்படியோ அந்த மாதிரி உனக்கு 2 மார்க்லேயே 3 மார்க்லேயே we are getting a check whether you learned all the concepts thoroughly, whether you may able to recall the concepts, retrieve the datas and work out the problems and answers அழகாக யூனிட்டோட டிஸ்பிளே பண்ண முடியுதா. நீ ராஜா மாதிரி செய்யணும்பா ப்ராப்ளத்தை. அந்த மாதிரி ஒரு இது எப்போ வரும்னா only when you master the concepts, when you are thorough with the concepts na problem is not at all issue. ஓகே ஸோ நம்மளை நீங்கள் தயார்படுத்தணும். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் கம்பேரிட்டிவ். இப்போ இது வந்து அப்படியே வந்து அப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவாக தான் இருக்கும். பட் நம்ம வந்து இது ரிலேட்டிவில் நம்ம பார்ப்போம். வேற நம்ம எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட், இது ரிலேட்டிவ். கம்பேர் பண்ணுவோம். சார் இதில் வந்து எல்லாருமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸில் 70 மார்க்குக்கு 20 மார்க் எடுத்தால் பாஸ். ஸோ அவுட் ஆஃப் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் all of them gained 25 marks or 20 marks na we'll just brand them as okay all pass. But அதே 10,000 பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறாங்க. அப்போ 10,000க்கு பேர் நம்ம 1000 சீட்டு தான் இருக்குது ஐஐடிஸில், என்ஐஐடிஸில். ஸோ அப்போ தே ஆர் அப்பியரிங். ஸோ அவுட் ஆஃப் 100 தே ஆர் கெட்டிங் 75, 80, அவங்களால 90 பண்ணுறாங்க. பட் இந்த 80s எடுத்தவங்களுக்கு கிடைக்கல.
பிட்வீன் 90 and 92லேயே 1000 சீட்டு ஃபில் ஆகிடுச்சு. அப்போ 80 மார்க்ஸ் நான் சாதாரண மார்க் அவுட் ஆஃப் 100க்கு. 80ன்றது பெரிய மார்க் இல்லை, 20 எடுத்தால் ஓகே. ஆனால் அவன் 80-85 எடுத்துருக்கிறான். சிலர் 90ஸ்க்கு வந்துருக்கிறாங்க, 90 மார்க் எடுத்திருக்கான், அவரால் உள்ளே போக முடியல. பட் 91 to 92 வித்தின் தட் ஒன் ஃப்ராக்ஷன், அதில் என்ன ஆயிடுச்சு, 1000 சீட்ஸ் கெட்ஸ் ஃபில்டு. அப்போ உனக்கு திறமை இல்லைன்னு அர்த்தமா? அதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம், ரிலேட்டிவ். வி ஆர் ஜஸ்ட் கம்பேரிங் தட், தென் வில் ஷார்ட் லிஸ்ட். அப்போது ஸ்பீடு வேணும் உனக்கு. மைண்டு வரும்போது மல்டிபிள் அனாலிட்டிக்கல் ஸ்கில், ரைட் பிரைன் லெஃப்ட் பிரைன் ஆக்டிவேட்டர் கார்பஸ் கலாசம் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. ஸோ ஸ்பிளிட் பிரைன் தியரியில் அழகாக நீங்கள் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒன்லி திங் இஸ் when you have interest to crack the problems, அந்த சேலஞ்சஸை சார் நான் ஐம் கோயிங் டு பிரேக் த சேலஞ்ச் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா யூ கேன் ஆக்டிவேட் தட் பிரைன். சார் மேத்தமெட்டிக்கல் வேணுமா, லெஃப்ட் பிரைன் ஆக்டிவேட் பண்ணு. டைவர்ஜென்ட் திங்கிங் லேட்டரல் திங்கிங் வேணுமா, ரைட் பிரைன் ஆக்டிவேட் பண்ணுங்க. யுவர் பிரீத்திங் பேட்டர்ன் இஸ் வெரி மச் ரிலேட்டட் டு யுவர் பிரைன். ஓகே, ரைட் சைட் பிரைன் ஆக்டிவேட் பண்ணால் லெஃப்ட் நாஸ்ட்ரில் உனக்கு இன்ஹேல் பண்ணணும். இல்லை சார் லெஃப்ட் ரைட் சைடு. இட் இஸ் சயின்டிஃபிக். என்ன சார் இது பெரிய என்னமோ ப்ரீத்திங் சொல்லி தரீங்க? இட் இஸ் சயின்டிஃபிக். நல்ல எக்ஸாமில் படிக்கணுமா, நல்லா படிக்கணும், நல்ல ஆக்சிஜன் உள்ளே போகணும்ப்பா. இட்ஸ் அ மெட்டபாலிசம். ஸோ நல்ல ஆக்சிஜன் உள்ளே போகும்போது தான் ஒரு பிரெயின் ரீச்சஸ் மேக்ஸிமம் ஆக்சிஜனேட்டல் பிளட். தென் யூ வில் ஃபார்ம் கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் கிரே செல்ஸ் which will store all the informations. நம்மளோட பிரெயினோட கெப்பாசிட்டி which is equal to more than lakh சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். என்ன சார் அது, நம்மளால் அவ்வளோ விஷயம் முடியும். நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 to 3% தான். நான் என்னோட பிரெயினே 1 to 1%, 1.5% தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி 10 to 15% தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபார் தட் ஹி காட் நோபல் பிரைஸ். அப்போது 100% நம்ம பிரெயின் நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம், நம்ம திங்கிங், நம்ம கிரே செல்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஹவு ஃபார் வி கேன் கோ. ஸோ இட் இஸ் சயின்டிஃபிக். பிரீத்திங் இஸ் வெரி மச் ரிலேட்டட் டு யுவர் ஸ்டடீஸ். So regulate your breathing. That's why I suggested increase the green time, reduce the screen time. So open space la veladunga, nalla moochu iluthu vidunga. Deep breathe, drowsy feel pannra, just do a deep breathing, then start preparing. So it's a challenge, man, it's a challenge. Panano concept create aidichana, if you are thorough with the concept, there is a problem, is not at all a problem, it's a challenge. Beautifully you will solve, you will crack that. ஸோ நாங்கள் அந்த அளவுக்கு ஒன்று சேலஞ்சிங் ஒன்று போய் சுற்றிலாம் விட மாட்டோம். ஸோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போகலாம். வென்லி ஒன் யூஆர் தர வித் ஆல் த 10 யூனிட்ஸ். உங்க ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸையும் உங்க சால்வ் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் தட் வில் மேக்ஸ் யூ a perfect legend in solving the challenges. ஓகே, இப்போ வந்து கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் அப்படின்னா சயின்டிஸ்டோட பேர் இல்லாமல் இருக்கவே இருக்காது இல்லையா சார்? அப்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க, சர் ஐசக் நியூட்டனாக இருக்கட்டும், ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸாக இருக்கட்டும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஸோ நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள பற்றின லாஸ், அவங்க கொடுத்துருக்கிற விதிமுறைகள் எல்லாத்தையுமே மாணவர்கள் படித்தே ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய பேர்களை வைத்து சயின்டிஸ்ட் நேமை வச்சுருக்கக்கூடிய விதிமுறைகளை எந்த அளவுக்கு அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும், எந்த மாதிரியான லாஸ் அவங்க படிக்கணும்? கண்டிப்பாக. இப்போது சயின்டிஸ்ட் இவங்க வந்து நமக்கு யூ கேன் சி, இப்போ ஒரு ஸ்லைடில் பார்த்தாலே யூ கேன் கெட் தட். பட் அதை பற்றி தான் நம்ம ஒவ்வொன்றா நம்ம இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சி, இப்போது ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் நம்ம எடுத்துட்டோன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் 1905, நம்ம என்ன மேம் நம்ம ஆரம்பத்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனில் ஸ்டார்ட் பண்ணதுனால, ஸோ 1905 ஹி ப்ரிடிக்டட், ஓகே கிராவிடேஷனல் வேவ்ஸ்னு ஒன்று இருக்கு ராஜா அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா ஈத்தர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஈத்தர் மீடியத்தை வச்சு பில்டப் பண்ணாங்க. பட் அப்படியே 100 வருஷம் கழிச்சு 2015 எஸ் எக்ஸ்பெரிமெண்டலி வித் எவிடன்ஸ் தெர் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் வேவ்ஸ் சொல்லிட்டு 2017 நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. சி, 1905 without any that much scientific advancement, however that Albert Einstein just predicted, and Maxwell he beautifully predicted the existence of electromagnetic waves. predict தான் பண்றாரு. ஆனா என்ன ஆகுது, அவுட் ஆஃப் தேர் இமேஜினேஷன், அதான் நம்ம சொன்னோம், இமேஜினேஷன் இஸ் பெட்டர் than knowledge. So out of their imagination there is a possibility of the existence of gravitational wave, there is existence of electromagnetic waves அப்படின்னு சொன்ன மேக்ஸ்வெல் அடுத்து ஒரு 30 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்பெரிமெண்டலி ஹர்ட்ஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் he proved experimentally that the existence of electromagnetic waves. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட அடிமன் அழகாக வராங்க. ஸோ இந்த வகையில் நம்ம வந்து ஃபேரடேவை மைக்கேல் ஃபேரடே இல்லாமல் நம்ம வந்து ஃபிசிக்ஸை பேசவே முடியாது. ஸோ மைக்கேல் ஃபேரடே அவரதில் தான்ப்பா ஆரம்பிக்குது. இப்போ நான் இங்கே ஸ்லைடில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு சீக்வென்ஸ். ஸோ மைக்கேல் ஃபேரடே, see, whenever there is a change in the electric field or magnetic field, what happens? When there is a varying magnetic flux, there it emits, it induces an
எலக்ட்ரிக் கரண்ட், தட் இஸ் இன்டியூஸ்டு கரண்ட், அது எலக்ட்ரிக் ஃபீல்டாக மாறுது. அவர் சொன்ன அந்த மைக்கேல் ஃபாரடேவோட கான்செப்ட் அதுதான் ஒரு ஸ்பார்க். எப்படி நீங்கள் புக்கு படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் வரும் ராஜா. உன்னை ஒரு சயின்டிஸ்ட் ஆகாமல் விட மாட்டோம். நீ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வரி உன்னை வந்து ஒரு விஞ்ஞானியாக மாற்றும். ஸோ அப்போ அந்த ஸ்பார்க்கு தான் அடுத்து வர்ற மேக்ஸ்வெல்லுக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, ஃபாரடே சொல்கிறாருப்பா, என்னது, வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக் கரண்ட். அப்போது ஏன் வந்து வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு, சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு, why can't it produces magnetic fieldனு யோசிக்கிறாரு. யோசிச்சு அதை ப்ரூஃப் பண்ணுறாரு. அதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸாக வருது. ஸோ அப்போ மேக்ஸ்வெல் பாருங்கள் ஃபாரடேலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. அப்புறம் அவர் ஏன் சொல்கிறாரு, ஏன் சார் அது நினைக்கிறதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கான்னா, நேச்சர் லவ் சிமெட்ரி, இப்படி ஒன்று நடந்தால் அப்படி நடந்தே தீரும். அதான் ஆரம்பத்தில் சொன்ன நியூட்டன் ஒயிட் லைட்டை 7 கலராக பிரிக்கிறாங்க, அது ப்ரிசத்து மூலிமா. தென் அதே 7 கலரை ரிவர்ஸ் சைடில் ப்ரிசத்தில் சென்ட் பண்ணுறாங்க, ஒயிட் லைட் கிடைக்குது. ஸோ சிமெட்ரிக் லா. ஸோ மேக்ஸ்வெல் அதை வச்சு ஃபாரடேக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக அவர் ஒரு 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுக்குறாரு. வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபாரடே, தென் ஆம்பியர் அண்ட் காஸ், இவங்களை வச்சு ஒரு 4 ஈக்குவேஷன் கொடுக்குறாரு. தென் அதில் இருந்து என்ன பண்ணுறாரு, மேக்ஸ்வெல் சொல்லிட்டாரு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். எப்போ லைட் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக நியூட்டன் சொன்ன மாதிரி கார்பஸ்குல்ஸும் கிடையாது, ஹைஜன் சொல்கிற மாதிரி ஈத்தர் மீடியத்தில் அது போகிறது கிடையாதுப்பா, இட் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்லி மேக்ஸ்வெல் முடிச்சதை ஹெர்ட்ஸ் என்ன பண்ணுறாரு, he proved experimentally with the tools, beautifully he proved. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸில் அருமையாக கொடுக்குறாரு. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் விசிபிள் ரீஜன், தென் இன்விசிபிள் ரீஜன், தென் அதிலிருந்து என்ன பண்ணுறாங்க, ஹைஜன் வர்றாரு, தென் ரேலே why the sky appears blue. ஸோ சிவி ராமன் அவங்களோட அனலைசிஸ் எதனால் சார் இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னா, இவர் ஸ்கேட்ரிங்னு ஒரு ப்ராசஸை யூஸ் பண்ணுறாரு. ஸ்கேட்ரிங், when a light just hits the suspended particles in the air. இப்போ ஏரில் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணில் எதுவுமே தெரியல சார் பார்ட்டிகல். சம்டைம்ஸ் டக்குன்னு கண்ணை மூடிட்டு வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா யூ வில் சி த பபுள்ஸ் அப்படியே ரவுண்டாக வரும். ஸோ அப்போது அதில் அவங்க வந்து அதில் பார்க்குறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, when a light enters through that suspended particle whose size is lesser than the wavelength of the light, it scatters. ஸோ அதுதான் Rayleigh scattering law, which is nothing but intensity of scattering is directly proportional, that is a 4th power of the lambda. Okay, I is inversely proportional to lambda 4. That is I is equal to 1 by lambda power 4. அப்போ என்ன பண்ணுறாரு, 4th power of the lambdaவை கொடுக்குறாரு. So the intensity of scattering is inversely proportional to the 4th power of the lambda. So Rayleigh முடிச்சுட்டு ஹைஜன், அவர் கிறிஸ்டின் ஹைஜன், அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்பா each point in a wave acts as a source of the secondary wavelength. அதான் சொன்னேன், ஒரு டாட் நான் பேனா வச்சுட்டேன்னா சார் whether I am going to end up or ஸ்டார்டிங்கானு தெரியாது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு, பட் ஐ ஒன்லி நோ. ஸோ அதுதான் இவர் ஹைஜன் சொல்கிறார், சி ஈச் பாயிண்ட் இந்த வேவ் ஆக்ட்ஸ் as a source for the secondary wave. ஸோ இதை ஹைஜன் சொல்கிறாரு. தென் ஃபைனலி தாமஸ் யங், தென் மேலஸ் அண்ட் டேவிட் பிரிஸ்டர், இவங்கெல்லாம் வந்து அந்த போலரைசேஷன் பை ரிஃப்ளெக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் அ சீக்வன்ஸ் இன் தட் ஃபாலோயிங் ஃபாரடே, மேக்ஸ்வெல், ஹெர்ட்ஸ், ரேலே, ஹைஜன், தாமஸ் யங், தென் மேலஸ் அண்ட் டேவிட் பிரிஸ்டர். ஓகே, ரொம்பவே அழகாக நிறைய சயின்டிஸ்டோட பேர்லாம் சொன்னீங்க. இவங்களோட லாஸை பற்றிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்கன்னா நிச்சயமாக மதிப்பெண் அதிகமாக பெற முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சார் கொடுத்த அறிவுரை எல்லாமே ஆலோசனைகள் உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்பவே நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி சார். நேர்களே, நிச்சயமாக வந்து இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கும். எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகே, நன்றி, வணக்கம்.